இன்றைக்கு தாவேக அரசிற்கு மிக முக்கியமான நாள். அவர்கள் ஆட்சியை தொடர்வார்களா, இல்லை ஆட்சி கவிழப்படுமா? அதற்கான விடை கிடைத்துள்ளது. அதிமுக அணி 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்டது. விஜய் அவர்களின் அதிரடி திட்டங்களால் அலறும் தமிழகம். இது போன்ற மிக முக்கியமான காரியங்களை விரிவாக பார்க்கலாம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா டிவிகே அணி 108 இடங்களை பிடித்து முதன்மை அணியாக திகழ்ந்தது. ஆனால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 118 இடங்கள் தேவைப்பட்டது. இதற்காக ஆளுநரை சந்திக்க விஜய் அவர்கள் 3-4 முறை சென்றும் எந்த ஒரு பலனும் அளிக்கவில்லை. பிறகு அதற்கான கூட்டணிகள் சேர்ந்த பிறகுதான் இந்த ஆட்சியானது அமைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் பதவியேற்பு விழாவே நடைபெற்றது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இதற்கு முன்பு இந்த 108 இடங்கள் இருந்தாலே ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு, பெரும்பான்மையான கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு. ஆனால் அது முடிவாகக்கூடிய நாள் சபாநாயகர் முன்னிலையில் சட்டசபையில் வைத்து பெரும்பான்மையை ஓட்டெடுப்புகள் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி நிரூபித்தால் மட்டும்தான் அந்த ஆட்சி தொடர முடியும். இல்லை என்றால் ஆட்சி கவிழப்படும். சோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாள் தான் இன்றைய நாள். இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழல் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்றைக்கு சட்டசபையில் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தது. அதாவது தள வாக்கெடுப்பு முறை நடந்தது. இதில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை நிரூபிக்க வேண்டும் என்றால்தான் இந்த ஆட்சி தொடரும். எனவே இது மிகவும் பரபரப்பாக நடைபெற்றது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் முடிவில் நடந்த விஷயம் என்னவென்றால் தாவேக அணிக்கு 144 ஓட்டுகள் கிடைத்தது. 118 இருந்தாலே ஆட்சி பிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், மீதம் இருந்த அந்த 24-25 பேர் எந்த அணியை சேர்ந்தவர்கள் என்று கேட்டால் அதிமுகவில் இருந்த முக்கியமான 2 நபர்களின் தலைமையில் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் அந்த முக்கியமான 2 நபர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, CV சண்முகம். இந்த 2 பேரின் தலைமையில் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு ஆதரவாக ஓட்டளித்தனர். இதனால் அதிமுக அணி 2ஆக பிளந்தது. இந்த தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பே அதிமுகவில் இருந்த மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் தனியாக கட்சி தொடங்கினார்கள் மற்றும் திமுகவுடன் வந்து சேர்ந்தார்கள். அப்போதே அதிமுக ஒரு பெரும் இழப்பை சந்தித்திருந்தது. அதன் பேரில் இப்போது முழுமையாக உடைந்து விட்டது. இந்த எலெக்ஷனில் அதிமுக அணி 47 இடங்களை கைப்பற்றியிருந்தது. இப்போது என்ன நடக்கிறது என்றால் அதிலும் பாதி பேர் தாவேகாவுடன் வந்து இணைந்து விட்டார்கள். இப்போது அங்கு 22-23 பேர் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள். இதனால் அந்த அதிமுக கட்சியினுடைய தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் தாவேக அரசின் மீது. அதாவது இவர்கள் ஆசை வார்த்தைகள் கூறியும் மற்றும் குதிரை பேரம் பேசியும் எங்களுடைய கட்சி ஆட்களை கவர்ந்து இழுத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். அதற்கு தாவேக தரப்பில் நாங்கள் குதிரை பேரம் பேசுகிறவர்கள் அல்ல, குதிரை போன்று வேகமாக செயல்படக்கூடியவர்கள் என்ற கோட்பாடை கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய முழு விருப்பத்தோடு தான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்களே தவிர மற்றபடி எந்த ஒரு நிபந்தனைகளும் இதில் அடங்காது என்று தாவேக தரப்பிலிருந்து சொல்லி இருக்கிறார்கள். இப்படியாக இன்றைக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தான் கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதன் பேரில் கிட்டத்தட்ட நேற்றைக்கு 717 மதுபான கடைகளை மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த மதுபான கடைகள் எந்தெந்த இடங்களில் உள்ளதென்றால் பள்ளிக்கூடம், காலேஜ், கோவில்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள், இது போன்ற மிக முக்கியமான இடங்களில் இருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் அதற்குரிய அமைச்சர்கள் களப்பணியில் இறங்கி அதற்கான சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கின்றனர். வெகு விரைவில் அது முழுமையாக அடைக்கப்படும். இப்போது என்ன நடக்கிறது என்றால் இதனால் மது பிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் சார்பில் பல எதிர்ப்புகளும் கிளம்பிக் கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தில் ஒரு மிக பரபரப்பான ஒரு சூழல் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மதுக்கடைகள் மூடப்படுவதால் திமுக சார்பில் மிக பின்னடைவும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் திமுகவினுடைய குடும்ப அரசியலை சார்ந்த சில அமைச்சர்களுடைய பேரில் மது ஆலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது மூடுவதால் அவர்களுக்கு ஒரு பெரிய வருமானம் உடைந்து போகும். இதனால் மிகப்பெரிய குழப்பங்களும் ஒரு புறம் எழுந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த கஞ்சா புழக்கங்களை வேறு
வேரோடு அழைத்து விடுவதற்கு பறக்கும் படைகளை அனுப்பி பல இடங்களில் இருந்து அதிரடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இதனுடைய விளைவு இன்றைக்கு தாவேகா ஒரு நிலையான ஆட்சியை எடுத்துவிட்டது. 118 இடங்கள் தான் தேவைப்படும் என்ற நிலையில் இருந்த தாவேகாவிற்கு இப்போது 144 இடங்கள் கிடைத்துவிட்டது. இதனால் அவர்களுக்கு ஒரு நிலையான பெரும்பான்மை நிரூபித்து விட்டார்கள். ஆக மொத்தம் இனி ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தமிழகத்தை வேறொரு கணத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னென்ன அப்டேட் வருகிறது என்பதை விரைவில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.